ஜெருசலேம் செம்மையா இருக்கு மனசு ஒழுங்கா கயிறு இயேசுவின் வல்லமையை சந்தித்த மற்றொரு இடம் கானா என்ற கிராமம். இயேசுவும் அவரின் அன்னை மரியாவும் ஒன்றிணைந்து ஒரு புதுமை நிகழ்ச்சியில் இடம் இது. திருமண விருந்தில் ரசம் தீர்ந்து போக திருமண வீட்டாருக்கு அவமான எடுத்து ஏற்படாமல் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி தன் முதல் புதுமையை செய்தார்கள். கலிலேய கடலில் தொடர் அங்கமாக விளங்குகிறது யோர்தானால். அதன் கரையில்தான் திருமுழுக்கு யோவான் மனம் மாறுங்கள் விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று. யோர்தான் ஆறு சாக்கடலில் சங்கமமாகிறது. சாக்கடலுக்கு அடுத்து அமைந்திருப்பது எருசலேம் நகரம். யூதேயா, சமாரியா, கலிலேயா இந்த பகுதிகளை எல்லாம் கடந்து மீண்டும் யூதேயா நாட்டு பகுதிக்கு வந்திருக்கிறோம். எருசலேம் அருகே அமைந்திருப்பது பெத்தானியா என்ற கிராமம். இதில் லாசர், மரியா, மார்த்தா என்ற சகோதர சகோதரிகள் வாழ்ந்தார்கள். இவர்கள் இயேசுவின் அன்பை பெற்றவர்கள். இவர்களில் லாசர் என்பவர் இறந்து போக அவர் இறந்து 3 நாட்கள் ஆகியிருந்தும் இயேசு கல்லறைக்கு சென்று கல்லறையை மூடியிருந்த கல்லை நகர்த்தச் சொல்லி லாசரே வெளியே வா என்று சொல்லி இறந்து போயிருந்த லாசரை அமைந்திருப்பது எரிகோ நகர். எரிகோ நகரின் அருகிலுள்ள கும்ரான் குகைகளில் எசீன் என்ற துறவியர் வாழ்ந்து வந்திருக்கிறார். அவர்கள் தங்களின் முக்கிய பணியாக திருக்குறளை தோல் சுவர்களில் அணிந்திருந்தனர். அவர்கள் எழுதி வைத்த மிக பழமையான விவிலிய தோல் சுருள்கள் கும்ரான் குகைகளில் சிறு வடிவம் இங்கு வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். அடுத்து புனித பூமி பயணத்தின் இறுதி கட்டமாக சாக்கடலுக்கு வந்திருக்கிறது. இதன் நீரில் உப்பின் அடர்த்தி மிக அதிகம். 34% உப்பினால் தண்ணீரில் மக்கள் மூழ்காமல் மிதந்திடுவர். அன்பர்களே, இயேசு பணி செய்த புனித பூமியை சுற்றி ஒரு சிறு பயணம் செய்திருக்கிறோம். இது ஒரு எளிய முயற்சி. அனைத்தையும் இதில் உள்ளடக்க இடமில்லை. இயேசு வாழ்ந்த பகுதிகளை உங்கள் முன் கோடிட்டு காட்டுவதே இதன் நோக்கமாகும். மாநிலத்திற்கு வாழ்வின் வழியை திறந்து வைத்த இயேசுவின் சிலுவை மரணத்தை சந்திக்க இருக்கிறோம். அவரின் மரண நிகழ்வை உருக்கமாக நோக்குவோம். நமது வாழ்வில் போராட்டங்களை இந்த வீடியோ எங்க அக்கா காமிச்சோடு இயேசுவின் அடக்க நிகழ்வை நோக்குவோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இறந்தார். ஆனால் அவரின் இறப்பு இழப்பாக முடியவில்லை. இயற்பாக இயேசு இங்கு சிறிது காலமும் வாழ்ந்திருக்கின்றார். இயேசு கபர்நகூம் ஜெபக்கூடத்தில் விவிலிய சொல்லை வாசிக்கும் நீங்கள் இப்போது